என் பிள்ளைகளுக்கு நான் சத்தம் போட்டே கிடையாது. படித்தேன்னா கேட்க மாட்டேன், பாஸ் பண்ணியான்னு கேட்க மாட்டேன். உனக்கு என்ன வேணும் கேளு, பெத்தாச்சில் அவன் நம்ம கடமை தானே செய்யணும்னு. சில பேர் கேட்க எனக்கு ஏன் பிறந்தாங்கண்ணே, என்னமோ அந்த பையன் பெட்டிஷன் போட்டு பிறந்த மாதிரி. இவனுக்கும் புருஷனுக்கு எழுதினானோ ஜனவரி மாதம் 24 உங்கள் வீட்டில் பிறக்க வேண்டும் என்று முடிவு பண்ணியிருக்கிறேன், அதுக்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே செய்து கொள்ளுங்கன்னு. நீங்கள் கொழுப்படுத்து போய் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த போய் பிறந்த வீட்டை போய் எனக்கு எப்படி பிறந்தேன்னா அதையும் எங்கள் தெரியல ஒரு பேர் சொல்லிட்டான். உனக்கு என்ன ஜவஹர்லால் நேரு தான் பிறப்பான், ஜெனட்டிக்கல் சயின்ஸ் படி உனக்கு நான் தாண்டா பிறப்பேன். உடனே என்ன பண்ணானே எனக்கு தான் ஃபோன் பண்ணான். என்னாச்சு நான் பரம்சம்லா என்னெல்லாம் என்ன இந்த பேர் எப்படி கேட்கானே, இல்லை உன் பையன் எப்படி அறிவாளியாக இருக்கான் ஏன் சேட்டா, அதுலேயும் உன் பையன் எப்படிலாம் அறிவாளியாக இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்துருக்கேம்மா. பிள்ளைகிட்ட அன்பாக இருங்க, என் பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுப்பேன். சந்தோஷமாக இரு, கையில் பணம் தான் 4 பேர், நீ மட்டும் பிஸ்கட் சாப்பிடாத அவனுக்கு வாங்கி கொடு. சில பேர் நம்மளை ஹோட்டலில் பார்த்தாலே தலையை கவனிச்சே சாப்பிட்டான்ப்பா. இல்லை அண்ணாச்சி வராருன்னா நான் சொன்னேன் நீ நிலப்பருவலுக்கு பாது, அவன் உன்னை ஏற்றுக்கிட மாட்டான் சாமி. என்னை பார்த்தனே தலையை குடிஞ்சிக்கிடான். அங்கே என்னமோ அவன் இந்த தேவாமிர்தம் சாப்பிட்ற மாதிரி. நான் மோசமான ஆடுவான்னு தான் சொன்னேன். அப்பாவை போய் முதுகில் தட்டினேன், எல்லாம் நல்லா இருக்காம அவனுக்கு உயிரே வேணும். சோறு கேட்டுவான்னு நினைக்கலாமே. சிலர் சாப்பிடும்போது ஒரு சேட்டை பண்ணாமல் பார்த்திருக்கியா, அங்கங்கே பார்த்து தான் போடுவோம். குரங்கால பிடிக்கிறான். மனுஷ பெருளாவே இருக்க மாட்டேங்கானே. வாய்த்தது நந்தமக்கோர் மனித பிறவிங்கிறார் நாவுக்கரசர். இந்த மனிதனா பிறக்கிற வாய்ப்பு இறைவன் நமக்கு தந்திருக்காண்டா. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, குனித்த பூர்வமும் கொபை செவ்வாய் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வண்ணீரும் இனித்த முறை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் கைலாசத்துக்கெல்லாம் என்ன கூப்பிடாது. உன்னை திரும்ப திரும்ப பார்க்கணுன்னா பூமியில் மனுஷனாக இருந்தால் தான் பார்க்க முடியும். அங்கே வந்துட்டு அவன் கூட உட்காந்துருப்பேன். அதுதான் அவன் பச்சை மாம்பல் ஒரு மேனி பவளவா கமலச்சங்கள் அச்சுதா அமரரேரே 1000 குழந்தைன்னு இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமானும் அச்சுவை அவனும் சொல்லலாம். பெருமா ஆழ்வாரம், நான் உன்கிட்ட வரலையா, நான் கீழே இருக்கேன், உன்னை எப்போதும் பார்த்து கும்புற வாழ்க்கையை கொடு. இல்லையே, திருநெல்வேலியில் குறுக்குத்தர சுப்பிரமணிய கோயிலில் போயிருக்கியா நீ? அங்கே ஒரு சந்தனம் கொடுப்பான். சந்தனமே இல்லை அதுன்னு முருகனுக்கும் தெரியும், பட்டருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் வாங்கிலாம் பூசிக்கிடுவோம். எல்லாம் எங்கே போனேன் குறுக்குத்துறைக்கு, எல்லாம் சந்தனம் பூசியிருக்கேன். சந்தனம்னு சொன்னாம்ல பட்டரு, முருகனுக்கே அதான் பூசியிருக்கான். கடவுள் கேட்க மாட்டார். சந்தனம் தான் எல்லா கோயிலையும் சாத்துறோம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது பார்த்துருக்கியா, சந்தனம் நேரடியாக வேர் விட்டு தண்ணி எடுக்காது. பக்கத்தில் இருக்க மரங்களை டேப்போடு தண்ணி எடுத்துரும். அந்த மாநாட்டு கரண்ட் எடுக்கான்ல அந்த மாதிரி. அதனால தான் சந்தன மரம் இவ்வளோ தேவைப்படுது. புரியுதா? நம்ம கோயிலில் இருக்க எல்லா பொருளும் நமக்கு உணவியா. சாம்பல் என்னது? விபூதினா சாம்பல் தானே. அது நல்ல பசுஞ்சாணத்தை உருட்டி போட்டு உமிக்குள்ளே போட்டு இப்போ உமியை கருக்கி திருநாறு கொடுக்கான். அதனால திருநீர் பூசினா நெத்தியில் புண்ணு வந்துடுது. கோயிலில் சொல்கிறேன், மடவார் விழாகன்னு ஒரு கோயில் இருக்குது ராஜபாளையம் பக்கம். அதில் மட்டும்தான் உண்மையான விபூதி கிடைக்கும். இந்த பசுஞ்சாணியை போட்டு மூட்டம் போட்டு நான்லாம் அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவேன். கோயிலுக்கும் நல்லது செய்யுங்க. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பெரிய சார வியாபாரி 5 லட்ச ரூபா கொடுத்துட்டோம். சாமிக்கு பூஜை பண்ணும்போது சாமி சொல்லாரு, எல்லாம் பாலில் சார வாடை அடிக்காரு. ஏன்னா அவன் துட்டுருக்கால. கோயிலுக்கு நன்கூட வாங்கும்போது நல்லவங்கிட்ட வாங்க. தர்றமே அப்புதி அடிகள் வீட்டுக்கு போகிறார் நாவுக்கரசு பெருமா. அங்கே தான் எம்பெருமான் வர்றான். அப்புதிகளுடைய பெருமையை காட்டத்தான் எனக்கு சின்ன பச்சைப்பிள்ளை கறி வேணும், தலைப்பிள்ளை கறி வேணும். திருவன்காட்டு நங்கைக்கு ஒரே ஒரு பையன் தான், மூத்த பையன். திருநாவுக்கரசன் கூப்பிடுறார். வர்றான் பிள்ளை. குழந்தைகளுக்கு ஒன்று சொல்கிறேன், அம்மா தலையை பிடிச்சிக்கிட்ட அப்பா காலை பிடிச்சிக்கிட்ட அம்மா தலையை அறியிறான். அப்போ அந்த குழந்தை என்ன நினச்சானா, வலிக்குன்னு அழுதுட்டோம்னா இறைவனுக்கு நம்மளை படைக்கும்போது அந்த அழுகை குற்றம் வந்துடும். சிரிச்சுக்கிட்டே இருக்கானா. அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? மனதோடு அறிஞ்சு கொடுக்குறா. கொடுத்தா சிவருமான் உட்காந்துட்டார். அப்படின்னா அவர் ஆகித்தானே வந்திருக்காரு. சொல்கிறாரு, எல்லாம் சரிதான், அவன் பிள்ளைய கூட என் கூட சாப்பிடாங்கார். யோசிக்கிறாங்க 2 பேரும். கூப்பிட்றா பேர் சொல்லிங்கிறார். கூட்டான்ல பிள்ளை இருந்துச்சோம். சட்டியிலே பாதி அந்த சட்டுவத்திலே பாதி இட்ட கலத்தில் பாதி இட்டு இருக்க திட்டமுடன் ஆடி வந்த சோனேசர் அன்று இழைத்த போது பிள்ளை காலமே கேட்பான். துண்டு துண்டாக கரியாக்கிற மாதிரி அந்த பிள்ளையை கூட்டினது எப்படி ஓடி இருந்தது. அதில் அந்த ஈற்றடி தனி அடி தான் பார்க்கணும். திட்டமுடன் போடுறான். திட்டமுடன் நடராஜர் அப்படி அந்த பிள்ளைக்கு எடுத்துகிட்டு போவார். யாரோ நம்புகிறோமா? அதை
கண்ணப்பன் கும்பிட்டான் சாமியை. எவ்வளோ பெரிய பக்தர்களாக இருந்தாலும் கண்ணப்பன் தானே முதல் இடம் கொடுத்தாரு. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு ஐயர் வராரு, பூஜை பண்ணுதார், 2 பச்சிலையை போடுதார், அபிஷேகம் பண்ணுறாரு, ஏதோ சாப்பாடு வைக்கார். இவன் நல்ல ஒரு பன்னிக்கறியை வேக வச்சான், அது வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டான். தலையில் காட்டு பிரச்சனையாக வச்சுக்கிட்டான். நேர வந்து வாயில் வச்சுருக்க தண்ணியை உமிழ்றான் அபிஷேகத்துக்கு. எல்லா பூவையும் போடுறான். இந்த பன்னிக்கறியை வச்சுட்டான். அப்புறம்தான் அவனுக்கு சிக்கல் வருது. பெருமான் கண்ணில், வலது கண்ணில் ரத்தம் வருது. அதாவது அவன் அப்பான்னு நினைக்கான் கடவுளை, அதை நினச்சிக்கான். நம்ம அப்பா கண்ணில் ரத்தம் வருதுன்னு கண்ணை தோண்டி வச்சிட்டோம். இடது கண்ணில் ரத்தம் வருது, தோண்டி வைக்க போகிறான். அப்போ தடுத்த யார் தெரியுமா? உமையம்மை. அப்பா பிள்ளை என்ன சங்கடப்பட்டாலும் பார்த்துக்கிடுவான். அம்மாவுக்கு தாங்காது, என் பிள்ளை கண்ணில் நில்லு கண்ணப்பேங்கிறான். அப்போ இந்த தாய் பாசம், அதுதான் நம்ம சக்தி எழுட்டப்பறம் காட்டுறோம். நம்ம பெண்கள் நிறைய பாரதியார் பாட்டே சக்தி பாடல் பாடலாம், புரியுதா? அவ்வளோ பாட்டு பாடுங்க. அவருக்கு பராசக்தி தான் அவர் கடவுள். முடிச்சா நம்பினார்ல. அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு வேடன் கொண்டு வந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ பிரசாதம்னு போடுறான், வச்சான். சிவருமான் எப்படி சாப்பிட்டாரு? அவன் பன்னிக்கறி என்ன பண்ணியிருக்கான்னா, அப்பாவுக்கு சாப்பிட முடியலன்னு வாயில் போட்டு அதக்கி பார்த்துருக்கான், வெந்திருக்கான். இப்போ பொம்பளை எங்கே பார்க்க ஆளுவோம்? போனோடனே வைக்கா, இந்த போய் விதி இருந்தால் திம்மா, இல்லைன்னா நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். என்ன உடுப்பி ஹோட்டலில் ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன் நாளைக்கு. ஒன்றுமே நல்லா இல்லையில. நான் மத்தியானமே இந்த பைலட்டை சொல்லிட்டேன், சாப்பாடெலாம் சரி பண்ணுங்கப்பா, துட்டு கொடுத்தானே சாப்பிடுவோம். சாப்பாடு வந்து கூட 50 ரூபா வாங்கிக்க, நல்லது கொடு. இப்போ சாயங்காலம் என் மகா சொல்லிட்டா, இப்போ நீ மேடைக்கு போகிற, நீ இடையில ஒன்றும் சாப்பிட மாட்டேன், ஒரு போண்டா சாப்பிட்டுக்கான்னா. அந்த போண்டா சாப்பிட்டோன்னா நினச்சா நம்ம உடுப்பி ஹோட்டலுக்கு உண்மையாக இருக்கணும். உப்பிட்டவரை ஊனா உப்பு விலை 100 ரூபா போட்டிருக்கான். கோயிலேருந்து கொடுப்பாங்க. இது பாரு, இந்த பாவம் எனக்கு தானே வரும். ஒன்று சொல்லணுமா, நம்ம கடவுள் எல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள், பொய் இல்லை. சைவ சமயம் என்பது ஃபிசிக்ஸ், பௌதிகம். ஒரு நாய்க்கர் இப்போ பௌதிகம்னு எழுதி ஒரு புத்தகத்தை நான் அணிந்துரை எழுதியிருக்கேன். அவன் வைஷ்ணவன். நீ எப்படியா அது எழுதின? இல்லையா, சைவம் ஒன்று தான் சமயம், நான் புரிஞ்சிருக்கேன். அதனால தான் இது பௌதிகம், விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்பட்ட சமயம். மற்றெல்லாம் அப்படி. அப்புறம் நம்ம ஊரில் ஒரு பையில கேட்பானோ, எல்லா சிவன் கோயிலையும் பெருமாள் இருக்காரு, சிவன் கோயிலில் பெருமாள் இல்லையேன்னு. நான் சொல்லுவேன், பொண்டாட்டிக்கு அண்ணனா கூட வச்சுக்கணும்னால விவகாரம் ஆயிரும்ல, அதான் நம்மளால் அவனை சேர்த்துக்கிட்டாரு. இவருக்கு ஒன்று அவன் சும்மா அந்த நேரத்தில் சொன்ன பதில். நம்ம பெரிய நீ ஒன்று நீங்கள் எல்லாருமே சிவபுராணம் படிக்கிறது மட்டும் இல்லை, சிவஞான பதம் படிக்கணும், சிவஞான சித்தியார் படிக்கணும். நம்ம சமயத்தை அதான் சொல்லித்தரும். எல்லா கோயிலுக்கும் போங்க. சிவவாக்கியர் சொல்றார், பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்களத்தனை, பாலிவே செபித்துவிட்ட மந்திரங்களத்தனை, முண்டனாய் திரிந்தபோது இறைத்த நீர்களத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததத்தனை, அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்துணர்ந்த ஞானிகள், பண்டறிந்த பான்மதனை யார் அறிய வல்லரே, விண்ட வேத பொருளையன்றி வேறு கூற வகையிலா, கண்ட கோயில் தெய்வம் என்று கையெழுப்பதில்லைங்க. கடவுள் இங்கெல்லாம் இல்லைன்னு. நம்ம தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருக்கான்னு சொன்னால் ஊருக்குள்ளே நம்ம ஒழுக்கமாக இருக்கணும்ல, அடுத்த முடியை கெடுக்கக்கூடாதுல்ல, ஏழை பிள்ளை கிடச்சின்னா கற்பழிக்கக்கூடாதுல்ல, தப்பு பண்ணக்கூடாதுல்ல, அதெல்லாம் கடவுள் பார்த்து தானே இருப்பான். அதான் அல்லாஹ் தாலா அவன் இஸ்லாத்திலையும் சொல்லுவான், தீர்ப்பு நாளில் கடவுளால் நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். நம்மளது வேறு மேலாம் சொல்லுவான், என்ன கொப்பரையில் போட்டுருவாரு, அதில் போட்டுருவாரு. இது ஒன்று சொல்லுங்க, நம்ம கடவுள் நமக்கு செய்யாமலே இருக்க மாட்டாங்க. சில பேர் கடவுளை திட்டுவான். வனதிருப்பதின்னு ராஜவால் நாடார் ஒன்று கட்டியிருக்காருல, அது எதுக்கு? அவர் ஒரு பெரிய விவகாரத்தில் சிக்கி சங்கடப்பட்டார்ல, அப்போ திருச்செந்தூர் கோயிலில் சொன்னான், இங்கே ஒரு திருப்பதி கட்டுன்னு. ஆனால் அவர் அங்கேயும் சாப்பாட்டுக்கு 400 ரூபா வாங்குறாரு, அது வேறு விஷயம். நான் அவர்கிட்ட சொன்னேன், இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு ஹோட்டலில் கட்டிக்கின்னு 400 ரூபா வாங்கிய நாடாரான்னு. இல்லையா, மாத்திரம் ஏன் நல்லா தெரிஞ்சுக்க. வாரியார் சாமி மட்டும் தான் பழக்கம். அந்த ஆள் சென்னையில் ஒரு பாத்திர இடம்னால படுத்திருக்கு, அங்கே ஒரு ஹோட்டல் நடந்துருக்கு. அந்த ஐயர் ஒரு நாள் இவர் சங்கடப்படுற கூட்டு, ராஜகோபால் இந்த கடை வேணா நடத்துறியான்னு விளையாட்டாக வாங்கி ஹோட்டல் ஆரம்பிக்கிறார். உலகத்தில் ஒரு ஹோட்டல் இல்லாத நாடே கிடையாது. எல்லா நாடுக்கும் போவேன். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, எல்லா நாட்டிலையும் இந்த சாம்பார் சட்னி அதே ருசியில் இருக்கும். அது கடவுள் அருள் தானே. நம்ம பொண்டாட்டியை ஒரு நாள் வச்சா நல்லா இருக்கு, ஒரு நாள் வச்சா நல்லா இல்லை.
அமெரிக்காவில் பார்த்தா அப்படி தான், ஆஸ்திரேலியாவில் பார்த்தா, உலகம் பூரா பார்த்துட்டேன். அப்போ பாராட்டுவேன். வாரியார் சாமி திருச்செந்தூர் முருகனை இவ்வளோ பேர் ஆளாக்கியிருக்காங்க. அதுக்கு தக்கன ஒரு வயசுக்கு மேலே சாமியை கும்பிடணுப்பா. இப்போ சில பேர் இப்பவும் அலைதானுல 70 வயசுக்கு மேலேயும் மைய அடிச்சுக்கிட்டு அதை அடிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கான். அவனையெல்லாம் நாயை விட்டு கொண்டுடணும் கடிச்சு. இவனா சமுதாயத்துக்கு வேண்டாம். பேத்தி வயசு இருக்குமா பிள்ளை, அதை போய் பார்த்து நிற்கான். நான் என்ன கேட்கேன், ஆண் கேட்டின்னு சொல்கிறேன். எங்கே வெளியே போனாலும் வீட்டுக்காரியை கூப்பிட்டு போங்க. நம்ம சாமி பூரா வெளியே வராரு, வீட்டுக்காரி இல்லாமல் வராரா? சிவபெருமானோ பெருமாளோ வரலையே. அப்போ நம்ம போகும்போது கூப்பிட்டு போடலாம் வீட்டுக்காரியை. தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கான். இவ்வளோ பார்த்தா இப்போ தான் நம்ம வீட்டுக்காரன் தெரிஞ்சிடும். கடவுளுங்கிறது தான் சிவன் சக்தின்னு தானே சொல்கிறாங்க. சக்தியின்றேல் சிவம் இல்லை, சிவமின்றேல் சக்தி இல்லை. அது திருவிளையாடல் பார்த்ததுக்கப்புறம் ஒரிஜினல் சிவபெருமான் தான் ஒத்துக்கிட மாட்டேங்கான். சிவாஜி மாதிரி இவங்க அவரை இல்லை, அவர் ஒரிஜினல், இவன் சினிமா. இன்னொன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட, சாதாரண சினிமா பாட்டிலே கண்ணதாசன் நிறைய சொல்லிடுவார். கல்லில் தெய்வம் வருதான்னு கேட்கான் பல பேர். ஒரே வரியில் சொல்லுவார், கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும், நெஞ்சிலே ஆசை வந்தால் நீரிலும் தேன் வரும். நெஞ்சுக்குள்ளே ஆசை வந்தால் தண்ணி குடிக்கும்போது தேன்பான். மனசு நிறைய அன்போடு போய் நின்று. எனக்கு நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா, திருநெல்வேலி கோயிலில் பேசிகிட்டு இருக்கேன். 3 வருஷமாக மழை இல்லை திருநெல்வேலி. கூட்டம் என்ன, திருநெல்வேலியும் எனக்கு பெரிய கூட்டம், திருலாம் மூடிடும். சிரிச்சிட்டே சொன்னால் மழை இல்லைலடா, கஷ்டப்படுறோம்ல. நம்ம அம்மாட்ட கேட்போம் மழை பெய்யும்னு, வாய் முடலை மழை பெய்யுது. ஊருக்காரன் முறைஞ்சு நான் எப்படி என்னாச்சு, நான் அவளை நம்புகிறேன், அவன் என்னை காப்பாற்றிட்டான். என்ன சொல்கிற, அந்த காலத்தில் கைடுன்னு ஒரு படம் வந்தது, ஆர்கே நாராயணன் கதை. ஒருத்தன் வீட்டை விட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், தெருவில் படுத்து கிடப்பான். போகிற சாமியார் ஒருத்தன் அவனுக்கு குளிருதேன்னு காவியை பதிச்சுட்டு போயிடுவான். வர்றவன் போகிறவன்லாம் கும்பிடுவான். அந்த வீட்டில் ஒருத்தர் பிள்ளை இல்லைன்னு கும்பிடுவான். அவனுக்கு பிள்ளை பிறந்துடும், அவன் நம்பிடுவான். கடைசியில் மழையே இல்லைன்னு இது சாமியார் மழை பெய்ய வைப்பான்னு இவரை கோயிலுக்குள்ளே வச்சுருவான். கோயிலுக்குள்ளே இல்லை சாப்பாடு பண்ணி வச்சுருப்பான்னா அவர் சாப்பிடக்கூடாது. சாப்பாடை பார்த்துட்டே அவனுக்கு மழை கொட்டும், செத்து போயிடும். எதுக்காக போடப்பட்டனா உயிர் போயிடணும், தப்பு இல்லை. இப்போ எங்கே 32 டியூப் சொல்லியிருக்கானே எங்கள் ஊரில் பெரிய ஆளுக்கு, ஆஸ்பத்திரியில் இருக்கார். வீட்டுக்காரியை கூப்பிடுதார். அவள் போய் என்னான்னு கேட்கா. போகிற நேரத்தை சொல்லுவார் போலுக்குன்னு, வேறு டாக்டரை பாருங்கானே. மொத்தமே டியூப்பு 32. இன்னும் எங்கள் டியூப்பு சொல்லவே இடமில்லை. அதான் அந்த காலத்து பெரியவங்க சொல்லலாம் தெரியுமா, சிவனேன்னு போயிடணும். யாமா கிராமத்தில் பயில சொல்லலாம், டிக்கெட்டாக கொடுக்குறேன் நீங்கள் போகிறதுக்குமா, போயிடுவோண்டா. அமாவாசை சாமியான திருநெல்வேலியில் இருந்தார், 6 மணி நேரம் சென்னையில். வீட்டில் வந்து நிற்பார். அம்மாவை முத்தம்மை காப்பி கொண்டா அந்த பெரிய பித்தளை செம்பில். ஒரு நாள் திடீர்னு வந்து நிற்காரு. அம்மையும் அப்பாங்க கூப்பிட்டு, சுப்பியா இந்த வர்ற அமாவாசையில் அந்த சமாதி ஆயிடுவேன்ட்டார். பெரிய சமாதி வரைய கட்டி வச்சிருந்தார். அமாவாசை காலையில் கோயிலேருந்து புரட்டு போயிருக்காரு. சமாதியில் போய் படுத்தாரு. இல்லை, அவன் தான் சாமியார். 80 லட்ச ரூபா காரில் சாமியார் வரானே, அவன் சாமியாராம்மா. 80 லட்ச ரூபா காரனா எத்தனை பணக்காரன். இந்த சித்பவானந்தான்னு ஒருத்தர் இருந்தார் அமெரிக்காவில். நான் கோயம்புத்தூரில் கம்பன்காலத்தில் பேசிக்க, அவர் வந்து உட்கார்றாரு. அவரோட 30 பொம்பளை பிள்ளை அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு. நான் விளையாடா சொன்னேன், சாமி எல்லா ஆசையும் போய் திருந்தணும்னு நினைக்கும் போது செத்து போகிறேன்னு என்ன பண்ணேன்னு. ஒரு கையை தூக்கி இப்படி தட்டினார். நான் விளையாடா சொன்னேன், சாமிக்கே தெரியல பார்த்தீங்களா, ஏன்னா சாமி சாகிறதே கடவுள் கையில் தான் இருக்குது. நம்ம பெரியவங்க எத்தனையோ பேரை காரணம், நம்ம பெரியவங்க யாரில் சித்தர்கள் இருந்திருக்காங்க, சித்தர்களை இடைஞ்சல் பண்ணாமல் இருந்திருக்காங்க. நம்ம எவனா சாமியார்னு சொன்னால் எவ்வளோ ரூபா கொடுக்கா, எத்தனை பேர் கும்பிடுவான். எந்த சாமியாராவது ஓங்கி அடித்து அழாமல் இருக்கானா. திருநெல்வேலூர் பெரிய சாமியாரை கூப்பிட்டு வந்துட்டானா, நம்ம பயிலிட்டு சொல்லிட்டேன், போனோடனே சொத்து அடிக்கலன்னு அடித்தானுங்களா, கண்ணீர் வடியுது. பகவான் எனக்கு இந்த தண்டனையும் கொடுத்துருக்கேன் பாருங்க, அதெல்லாம் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும். அப்போ தான் சொன்னேன், சாமிங்க வாங்க, மனிதனில் எவனுமே சாமியார் கிடையாது, எல்லாத்துக்கும் கடவுள் மட்டும்தான். நீங்கள் கடவுளின் அம்சம்லாம் யாரோ நான் தான் சிவபெருமான் அம்சங்கானே. ஏன்ட்ட ஒரு பேர் சொன்னால், முருகப்பெருமானே நேரே வந்து அவர் படத்தை கொடுத்துருக்காருங்க சித்தப்பாட்டாங்க. நான் அவனை என்னையா பண்ண முடியும். லோக்கல் போலீஸை கூட்டி இவனை கொண்டு போய் உதங்க ஊரை ஏமாற்றிடுவான். முருகப்பெருமான் அவன்கிட்ட கொண்டு ஃப்ரெண்டுகிட்ட முருகர் படம் அவர் பிரிண்ட் போட்டுக்காரான், ஆஃப்செட்லையா லித்தோபிரஸ்லையா. கடவுளை வச்சு பொய் சொல்கிறோம்னா நம்பாங்க. டெய்லி யாரோ ஏழைக்கு சோறு போட்டுருக்கு.
நல்லா போடுங்க. அதுலேயும் இருந்தாலும் இந்த நம்ம பொருள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. வீட்டில் இந்த மிச்சம் மிஞ்சாடிலாம் சேர்த்து வலிச்சு போடுவாளுவோம். அவன் அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வருவானா, அதில் சிலவே சொல்லலாம், ஏமா உங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடுவாரா வீட்டில்னு கேட்பான். அவனுக்கு அது திமிரு. உணவழிங்க. யாவருக்குமா பசுவுக்கு ஒரு ஆயுரை திருமலர் சொல்கிறான். யாவருக்குமா உண்ணும்போது ஒரு நீ சாப்பிடுமா என்ன ஒரு உண்ட சோறு கூட நான் அப்படி தான் கொடுங்க. எங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் சாப்பிடாம போக முடியாது. அவனுக்கு தெரியும் ஜெயகோபால். யார் வேணாலும் வா சாப்பிட்டு போ, அது ஒன்று தான் போதும்மா தெரியுமா. 5 லட்ச ரூபா கொடுத்தா கூட அண்ணாச்சி 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கலாம்மா. 4 இட்லிக்கு மேலே ஒரு வேலையும் திங்க முடியலையே. இந்த 2 தோசைன்னா அதான் சோறு. எப்போ இன்னும் கொஞ்சம் இல்லைன்னாச்சு முடியல. அதான் கடவுள். மூளையை பிரதானமாக வைக்கல, வாழ்க்கைக்கு வயிறை வச்சார் மூளையை சிந்திக்கிறதுக்கு. உங்கள் மூளை பூரா பக்தியில் இருக்கணும். எனக்கு இன்றைக்கும் நான் வரும்போதெல்லாம் பாசுரம் சொல்லிட்டு தான் வருவேன். காரில் தனியாக வருவேன்ல, பூரா தேவாரம் திருவாசகம் சொல்லிட்டு தான் வருவேன். இல்லை ஓம் நம சிவாய் சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு நம்பிக்கை அவன் தான் என்ன இந்த 74 வயசோட காப்பாற்றிருக்கான். அவன் தான் உலகம் பூரா இருக்கிறோம். உலகத்துக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போனோன்னா பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் தான் போடும். அமெரிக்காவுக்கு 10 லட்ச ரூபா ஏர் அப்படின்னு டிக்கெட் கூட ஒரு பையனுக்கு எக்கானமி போட்டுருவாங்க. அங்கே போனால் ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இதை சொன்னால் திருநெல்வேலியில் 10 பிள்ளை மாதிரி செத்து போயிட்டோம். இல்லை 3 லட்ச ரூபா கொடுக்காம நம்மகிட்டே வந்து கேட்பான் அங்கே ஜெயபால், 3 லட்ச ரூபாலாம் கொடுப்பாங்களா? இல்லை கொடுப்பாங்க. இல்லை போகல, ஏன்டா ஏதாவது இந்த அழுக்காறு என்கிறத விட்டுருணும். அழுக்காறு அவா வெகுளி அந்த சொல்லப்போகிற நீக்கிட்டேன்னா அவனுக்கு என்ன ஒரு அறம் வந்துடுங்க. இந்த துறவி கோலத்துக்கு ஒரு பெரிய புராணத்தை நிறைய படிங்க. நீங்கள் எத்தனை நாயன்மார் இருக்கான்? 63 பேர் இருக்கான். அதான் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் திருத்தொண்டத்தை பாடினார். அதை வச்சா சேக்கலார் பெரிய புராணம் எழுந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் சைக்கலாஜிக்கலாக தான் பாடுவார். ஏன்னா அவர் தானே ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி வேணும்னு அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டார். அதனால் கடவுள் 2 கண்ணையும் பிடிங்கிட்டான். அப்புறம் என் கடவுளெல்லாம் கண்ணை பிடிங்கிட்டே திரும்பி தான் சண்டை போட்டே வர்றார். இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, பரவநாச்சியார்ட்ட போனால் வீட்டுக்குள்ளே விட மாட்டேக்கா, நீ போய் கதவை தர. பெருமான் பாரு, ஒருத்தன் நண்பனா படனா கடவுள் நண்பனாக இருப்பான்னு காட்டுறாங்க. இவனுக்காக அந்த பரவநாச்சியார் வீட்டுக்கு ஒரு நாள் நைட்டு 2 தடவை போகிறார் பெருமான் சிவபெருமான். அதனால தான் அவருக்கு பேர் என்ன, சுந்தர தோழர். சிவபெருமானுக்கே தோழர் மறந்துடாத. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முன்னால் தோழருங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சது நம்ம சைவ சமயம்தான். திருநெல்வேலியில் சுந்தர தோழர் திருநே இருக்கு. அப்போ தான் அவர் அந்த சுந்தர தோழர் 2 மனைவி கட்டிக்கிட்ட காரணம் யார்? சிவபெருமான் தான். ஆனால் அவரை காப்பாற்றுறாரு கடைசி வரை. ஒரே ஒரு விஷயம், இதை இந்த காமாவே பட்டிருக்க வேண்டாம் நீ. அதனால தான் அவர் என்ன ஆரம்பிக்கும் போது தெளிவாள் அந்தன்றதம் அடியாருக்கு மடி என்பார். அடுத்த வார்த்தையில் திருநீலகண்டத்து கோயவனார் கடியும். ஏன் அவருக்கு திருநீலகண்டத்து கோயவனா? மனைவி தொடாதுன்னே கடைசியில் எந்த பொம்பளையும் தொழில அவன் தானே அவர் மனசில். இவர் தப்பாக போனவர் அவன் தான். நம்ம அந்த திருத்தொண்டத்தொகை வரிசையை படிங்க. நான் இன்னொன்று எல்லாத்தையும் சொன்னேன் பெரியவங்ககிட்ட, தேவார பாட சொல்லணும் வைங்க. பிள்ளைகளுக்கு தேவாரம் சொல்லணும். பிராமணாள்கிட்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். அவங்க குழந்தை எங்கே போனாலும் போட்டியில் அவங்க பிள்ளைகள் தானே படுது. பிராமண பிள்ளைகள் நடனத்துக்கு தான் அவதானே வருது. நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே பெரியப்பா வில்னேன், சித்தப்பா வில்னேன், நம்ம குடும்பம் விளங்கான்னு சொல்லி கொடுத்துருக்கோமே. எந்த போட்டியிலையும் பாரு, டிவியில் பிராமண பிள்ளைகள் தான் வெற்றி பெற்றோம். நல்லா பாடும், நல்லா ஆடும். அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம தேவாரம் திருவாசம் சொல்லலாம். பிராமண பிள்ளை வீட்டுக்கு போனால் மந்திரம் ஸ்பஷ்டமாக சொல்ல தெரியுமா? வடமொழி மந்திரங்கள். நான் அதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்தேன். பெரிய புராணம் எப்போ வேணாலும் பேசிக்கலாம். யோசிங்க அதெல்லாம். எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நன்றி செய்யணும்னா, சுசீந்திரத்தில் தேவார பாட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சுசீந்திரத்தில் பிள்ளைகள் போனால் யார் வீட்டுக்கு போனாலும் தேவாரம் சொல்லுது. நான் போனவனே மறந்துடுவீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லி பார்ப்போம் தானே. எல்லா கிழவனும் சொல்லியிருக்கான், நானும் சொல்லிட்டு போகிறேன். யாராவது ஒருத்தராக கேட்க மாட்டிங்களா? ஈரோடு புத்தக திருவிழாவில் குடிக்கிறது எவ்வளோ கேடுன்னு ஒரு வருஷம் பேசிட்டேன். குடிக்கிற தொட்டில் அம்மாவுக்கு ஒரு சேலை, பொண்டாடிக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தா அன்பாக இருக்கும். அடுத்த வருஷம் பார்க்குறேன், ஒரு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு கூலி தொழிலாளி லுங்கி கட்டின்னு நிற்கிறான். என்னையான்னு, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமான்னு. நான் ஏற்கனவே உனக்கு அப்பா தான் தெரியல, ஒரு 10 ரூபா கசகு நோட்டை என்கிட்ட கொடுங்க, நான் சம்பாதிச்ச 10 ரூபான்னு. எனக்கு ஏன் 10 ரூபா கொடுக்க காரணம் சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால் குடிக்காத அம்மாவுக்கு பொண்டாடிக்கு சேலை எடுத்து கொடுக்கீங்க, நிறுத்தினையா வாங்கி கொடுத்தேன், என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குன்னா. கேட்டு திறந்தவன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன் தான் என்ன பண்ண முடியும்? அதுவும் நம்ம கதை சொல்லியிருக்காங்களே சின்ன பிள்ளையில. பரமசிவனும் பார்வதியும் படி இழந்துட்டு வந்தாங்க. ஒருத்தன் நுனி மரத்துலேருந்து அடி மரத்தை வெட்டிட்டு இருந்தானா. பார்வதி தாய் உள்ளம்ல, ஐயோ விழுந்து செத்து போயிடாம போலுக்கேன்னு
சிவபிரான் சொன்னா அவன் வீதி செத்தாம்மா விட்டுருன்னு. இந்தம்மா திரும்ப திரும்ப சொன்னானே, அவன் அம்மான்னு விழுந்தா நீ காப்பாற்று, அப்பான்னு விழுந்தா நான் காப்பாற்றுன்னு இருக்காரு. அவன் விழும்போது செத்தண்டோயின்னு விழுந்தானான். இதெல்லாம் நமக்கு சின்ன பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்த கதை. பாரதியும் பரமசிவனும் படி இழக்கிறான்னு சொல்லுவாங்க, நாங்கள் நம்பணும். நம்புங்கள். இறைவன் என்பவன் நம்பப்பட வேண்டியது. உங்களுக்கே தெரியாமல் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கான், அதுக்காண்டி அவனை சமையல் பண்ண கூட்டக்கூடாது. சாமி சாமின்னு மரியாதையாக இருங்க. குழந்தைகளை ஏன் திட்டாங்கன்னு சொல்ல தெரியுமா? 3.25 நாளிகை கொள்கை. ஒவ்வொரு வீட்லையும் ஒரு தெய்வம் இருக்கும். அப்படியே ஆகட்டும்னு அது சொல்லும். இங்கே குழந்தை உருப்பிட மாட்டான்னு சொல்லும்போது அப்படியே ஆகட்டும்னு சொன்னால் அப்படி தான் ஆகிரும் அந்த வாழ்க்கை. நல்லவா தேவக்கோட்டைக்கு போனால் செட்டியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பேசினா நல்லா நல்லையா நல்லதுயா நல்லதுயா நல்லான்னு தான் சொல்லுவான். நம்ம ஜாதியில் தான் பேதியில் போவான்னு அவனை கண்டுபிடிச்சிருக்கான். இந்த பேதியில் போவாமா நீ வேணாம் சொல்ல, இதெல்லாம் சொல்லாங்கடா, உன் பிள்ளை நல்லா இருக்கட்டும் சொல்லேன். பெரிய ஆளானாலும் சின்னனாலும் நம்ம தானே அப்பா அவனுக்கு. யாருக்கா தெரியுதா? சிந்திங்க, நல்லா உடுத்துங்க, நல்லா சாப்பாடுங்க, எல்லார்ட்டையும் அன்பாருங்க. பெண்களுக்கு சொல்லணுமா, எல்லார்ட்டையும் அன்பாக இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் வரும்போது இந்த தெரு பிள்ளைகள் சொல்ல இந்த அக்கா வராங்க. இல்லைன்னா என்னாச்சே விளங்காதவா சிடுமூஞ்சி எல்லாரையும் எரிஞ்சு விழுவா, அவள் எங்கள் தெரு குடி வந்துட்டாளங்க. அப்போ ஒரு தெருவில் குடி போனாலே நல்லவளாக இருக்க வேண்டியிருக்கு. இருந்து பாருங்க. பெண்ணீர் பிறந்தக்க யாவுல கற்பெண்ணும் தான் வள்ளுவர் சொல்றாரு, பாரதியார் சொல்றாரு. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். உலகத்தை பாதுகாத்து வளர்க்கணுங்கிறதுக்கு தான் பெண்ணை படைத்தான் ஆண்டவன். இப்போ இந்த மார்வாடிகள் சொல்லுவான், ஏன்டா தங்கச்சிக்கெல்லாம் முக்காடு போட்டிருக்கேன்னா பொம்பளைக்கு நம்மளோட அரைப்பத்தி கூடமா. நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் தான் அறிவாளி, நீங்கள் தான் குடும்பத்தை நடத்த முடியும், நாங்கள் கொஞ்சம் தோரணை பண்ணிக்கணும், நாங்கள் நடத்துன மாதிரி ஒரு அனுமதி கொடுத்துருந்தோம். அது பெரிய பிரச்சனை பண்ணக்கூடாது. அன்றைக்கி ஒருத்தி இங்கேருந்து வந்தான்ட்ட 3 பிள்ளை பெற்ற தான் மிச்சவங்க. அவள் கணக்கில் 3 பிள்ளை தான் தேலி பார்க்குறா. நான் சொன்னேன், உன் புருஷன் அந்த காலேஜில் நல்ல வாத்தியார், எல்லா பிள்ளைகளும் அவனை கும்பிடுது, நல்ல சோடிப்பா ஐயாங்குது, அதை நீ பாருண்டி, அதை விட்டு மற்றதை ஏன் பார்க்குற? இன்னொரு பெண் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, புருஷன்னா அடிமேன். இவனை கட்டின நாள்லேருந்து அவன் என் சொல் கேட்டதில்லைங்க. கேட்பாம்மா, சொல்கிற மாதிரி சொல்லணும். ஏன்னா இந்த பாருங்க, அடிக்கடி உங்கள் அம்மா வீட்டுக்கு பண்ணீங்கன்னா சொன்னால் அவன் எப்படி உன் பேச்சு கேட்பான்? பெத்ததாய் கூட போடாங்கல்ல. அன்பாருங்கம்மா குழந்தைகிட்ட. நான் சொன்னேன், எனக்கெல்லாம் என் பேரன் கேளு, இங்கே வந்துட்டேன், எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டேன் தெரியுமா? நீ எங்கே இருக்க? வந்துடுவியாங்க. வந்துடுறேன். நீ கூட்டம் பேச போயிருக்கியா? அவங்க ஆமாம், நானும் கூட்டம் பேச வரேங்காரு. அப்புறம் அம்மா கேட்பா, உனக்கு ரூபா தருவாங்களா? தந்தா என்கிட்ட தெரியும், இல்லைன்னா தாத்தா பையிலேருந்து எடுத்தாரேன். அவனை ரசிக்கணும். என் பிள்ளை 2 அப்படி வளர்த்தேன். 2 நல்லா இருக்கான்லப்பா. பெரியவன் கமல் கூட இருக்கான், பெரிய சினிமா வசனம் எடுத்தா. சின்னவன் புதிய தலைமையில் இருக்கான். அவர் பச்சைமுத்தே என்கிட்ட கேட்டார், தினமல்ல இருந்தான், உங்கள் சின்ன பையன் எனக்கு வேணும்னாரு. அவன் 4 லட்ச ரூபா கொடுக்கானே, என்ன நான் 8 லட்ச ரூபா கொடுக்கேன்னா. 2 பேரும் நிம்மதியாக இருக்கேன். ஆனால் நான் ஒரு கரெக்டாக 2 பேர் வீட்டுக்கும் போக மாட்டேன். சென்னைக்கு போனால் நான் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருப்பேன். வேணா அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நம்மகிட்ட இன்னொரு தப்பு இருக்குது. பையனுக்கு கல்யாணம் பண்ணிச்சோன்னா அப்புறம் அடிக்கடி இந்த வீட்டுக்கு போகலாமாப்பா? இவனும் கல்யாணம் பண்ணிக்கலாம், சின்ன பிள்ளைன்னு நாய். அங்கே எங்கள் ஊரில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பையன் கூட ஹனிமூனுக்கு போயிட்டான். அவர் தான் வளர்த்தாரான். நான் சொன்னேன் இல்லைங்க வா, இனிமேல் தெருவிலே குடியிருக்க விட மாட்டேன். எல்லாம் அவன் ஊட்டிக்கு போகிறான், பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி. நீ ஏமில் கூட பண்ணேன். அவன் ஒத்தையில் எங்கேயும் போனதில்லைங்க, கூட தான் வந்து போராடலை. நாய் இல்லை, சாதாரண வாழ்க்கையை கூட நம்ம தெரியாமல் இருக்கும். போட்டுமே என் தம்பி பொண்ணு கல்யாணம்னா மாலத்தீவில் இருக்கா, அன்னைக்கு 10 நாள் அங்கே இருக்கா. நமக்கு தேடும்னாலும் இனிமேல் எப்படியா இன்னொருத்தனுக்கு உடமையவா பேச்சு. அவள் சந்தோஷமாக இருக்கணும், சாமி கும்பிடணும். இல்லை, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கே. காரணம் என்ன தெரியுமா? கவலையே பட மாட்டேன். என்ன நடந்தாலும் கடவுள் நடத்துகிறான்னு நமக்கு தெரிஞ்சு வச்சா ஏன் கவலை பண்ணோம்? அவன்கிட்ட போய் அவன் மேலே கேஸ் போட முடியுமா? நான் ரொம்ப நாளாக கஷ்டப்படுத்த வச்சுருக்கேன்னு வேகபாலை பிடிச்சி ஒரு வக்காலத்து போடாத மகனை சாமி சரியா இல்லைன்னு முடியாது. அது அவன் எடுத்த திட்டம், அதை நீங்கள் மாற்றவே. நம்புங்கள், கடவுளை நம்பி வழிபடுங்கள். நம்பாமல் வழிபட்டு பிரயோஜனம் இல்லை, கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெரிய அதனால தான் சேக்கிழார் உலகலாம் உணர்ந்துவதற்கரியவன் நிலவலாவிய நீர்மலி வேணியன் அழகிரி சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படியா. கடைசியில் ஒரு பாட்டு வைக்கிறார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பனும் ஒக்கவை நோக்குவார்
கூடும் அன்பினில் கும்பிடலை ஏந்தி வீடும் வேண்டா வரும். என்ன சொல்கிறாரு, ஓடும் தங்காமல் கிடந்தால் துறவிக்கு எது ஓடிய தங்கெல்லாம் தெரியாது, அப்போ தான் அவன் துறவி. அது மாதிரி சாமி கும்பிடும்போது எப்படி கும்பிடணும் தெரியுமா? எனக்கு வீடு பேர் தானு கும்பிட மாட்டானா, சாமியே மதிக்கணும் கும்பிடணும், அவ்வளோதான். அப்படி இருக்கும் தான் துறவிங்க. ராமேஸ்வர பரமேஸ்வரர் கதை சொல்வார். ஒரு சின்ன பிள்ளை நீச்சல் அடிக்க முடியாமல் நின்றுருக்கு. ஒரு இளம் துறவி முதல தூக்கிட்டு நீச்சல் அடித்து கொண்டு வந்திருக்காரு. கூட ஒரு துறவி நீந்தி வந்திருக்காரு. இந்த கரையில் போனால் இந்த பிள்ளை போயிடுது, இவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்போ அந்த துறவி கேட்டிருக்காரு, என்ன பொம்பளை பிள்ளைய தோளில் போட்டு வந்துட்டியேன்னு. அப்போ அந்த துறவி சொன்னான், அப்போதே இறக்கி விட்டேன் நான். நீ இறக்கி விடலையே, அதே நினைப்பாக இருக்கேன்னு. துறவினா அப்படி இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை துறவு வாழ்க்கை தான். வயதாடி ஒன்றும் இல்லை, பேரம் பேத்தி அவங்களோட சந்தோஷமாக இருக்கும். உங்கள்கிட்டையும் சொல்கிறீங்க, ஒரு வயசுக்கு மேலே ஒரு மாதிரி இருங்க. எங்கள் ஊரில் எங்கள் அண்ணாச்சி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அவருக்கு 65 ஆச்சு, அவளுக்கு 62 ஆச்சு. முன்ன மாதிரியே வத்த குழம்புலாம் வைக்க மாட்டேக்கான்னு. நான் சொன்னேன், நாக்கு அறுக்கணும், உன்னை விட 2 வயசு தான் கம்மி, அவளுக்கும் வயசாட்டல, அப்போ செஞ்ச மாதிரி இப்போ செய்யணுங்க. அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு? இப்போ குழந்தை வர முடியுமான்னு கேட்டேன். வெளியே போய் என்ன சொல்லிட்டாரு, இந்த சின்ன பையா வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு போகக்கூடாது இனிமே. இப்படி கேட்கானா, நாக்கு வயிற்று பசி இல்லை, சிலர் இந்த ருசியாக சாட்டு பழையிருக்கான். எனக்கு போண்டா வாயில் போட்டோட உப்புன்னு தெரிஞ்சுருந்த உடனே என் பொண்ணு கேட்க, உனக்கு எப்படிப்பா உடனே தெரிஞ்சு? அப்புறம் அவ சாப்பிட்டு சொன்னாப்பா, உண்மைதான்ப்பா. உணவு தொழில் பண்ணுறவெல்லாம் கடவுளை நினச்சி பண்ணும். எனக்கு நல்ல நினைவு இருக்கேன், எங்கள் வீட்டுக்கு எல்லா சாமியாரெலாம் வருவாங்க. சோத்தில் கை வைக்கும்போது சிவபெருமானை பாடிட்டு தான். நம்ம எத்தனை பேர் பண்ணுறோம்? உங்கள்கிட்ட அதெல்லாம் கேட்கமா, காலையில் சீக்கிரம் குளிங்க, சிவபெருமானை பாடுங்க, பெருமாளை பாடுங்க, அத்தனைக்கு மேலே அம்மாவை கும்பிடுங்க. ஏன்னா நாவுக்கரசரே அம்மையே அப்பான்னு தான் பாடுறார். முதல்ல அம்மா தான். அம்மா காண்பிச்சு தான் அப்பா சக்தி வழிபாடு பண்ணுங்க. உடனே ஆதிபராசக்தின்னு உட்காந்துறாங்க. இங்கே இருக்கவங்களும் சக்தி தான், கும்பிடுங்க, நல்லது செய்யுங்க. இறை வழிபாடு என்பது நேர்மையாக இருப்பது, நாணயமாக இருப்பது, ஒழுக்கமாக இருப்பது, உண்மையாக இருப்பது, எல்லாம் சேர்ந்தால் தான் கடவுள் வழிபாடு. ஊரில் 7 கொலை பண்ணிவிட்டு திருச்செந்தூர் முருகனுக்கு என்னாச்சு, திருச்செந்தூர் முருகனுக்கு கோடி அர்ச்சனை பண்ணிட்டானே. கொலை 7 பண்ணியிருக்கல, கோடி அர்ச்சனை பண்ணால் வாங்கிட வச்சுவான். அவன் என்ன கொலைகாரனா, மர்டர். நான் கோயிலுக்குள்ளே போய் நிற்கும்போதெல்லாம் ஒன்றே தான் கேட்பேன் காந்திமேட்டு, என்ன அப்படியாக்கு இப்படியாங்கலாம் சொல்ல மாட்டேன். என்னை நல்லாக்கிட்ட இப்படியே தூக்கிடு, படுத்துறப்படாடே. யார் நண்பன் தெரிஞ்சிடும், யார் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிடும், உறவுக்காரெல்லாம் தெரிஞ்சிடும். தெருவில் ஒரு குரூப் ரெடியாக இருப்பான். இல்லை எப்போ இந்த வெள்ளிக்கிழமை அமாவாசை கடத்த நாள் போயிரும்பான். இவ்வளோ டைலாக் நமக்கு வேணுமா? படுத்தாரு போனார், நீ இருந்தேமா தும்மினார், வள்ளுவர் சொல்வார். உலகத்துக்கு என்ன பெருமை தெரியுமாங்க வள்ளுவர்? எத்தனை பேர் செத்து போயிட்டா நான் உலகம் இருக்குங்க. அது எப்போதும் எங்கள் ஊரில் ஒரு பேர் ராத்திரி நாட்டு சொன்னால் இருட்டுறதா கிடக்கிட்ட என்னாச்சு, நாளை காலையில் சுப்பையாக உருவ இருக்க மாட்டான், விடிய காலமே அவனை போட்டு வேண்டான். விடிய காலம் சுப்பையா எனக்கு ஃபோன் பண்ண தான் ஆழ்வார் செத்து போயிட்டான். யார்? அவனை போடுதானே, அவனை போடுதான் சொன்ன செத்து போயிட்டான் இவன். அப்போ தான் இதாண்டா கடவுள்னு ஒன்று அவன் போடணும்னு நினச்சான், அவன் போயிட்டான், நீ இருக்க தான் கடவுள். கடவுள்கிட்ட போய் உயிர் காப்பாற்றுன்னு கேட்காங்க. உடம்பை பத்திரமா வச்சுக்கிடுங்க, உயிர் சரியாக இருக்கும். கூடுமானவரை டாக்டர்கிட்ட போகாமல் இருங்க. நான் ஹோமியோபதி மருந்தான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன், ரொம்ப நல்ல மருந்து. மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு, சத்தியாகிரகத்தை விட சிறந்தது ஹோமியோபதி மருந்துன்னு. அது கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கண்ணே. 100 மாத்திரை 5 ரூபான்னா இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. மாத்திரை 500 ரூபா இருந்தால் தான் சாப்பிடுங்கண்ணா. எப்படி கெட்டுட்டானுவோ. எங்கள் தேவர் கிராமத்துலேருந்து வந்தார், வயிற்று வலி, நான் மாத்திரை தரேன்னு. மாத்திரை 5 ரூபா, இங்கே அதை சாப்பிட மாட்டேன், என்ன பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்காரு. பையில் பணம் வச்சுருக்கேன், 7000 ரூபா இருக்குனார். சிவராமகிருஷ்ணன் அனுப்பிச்சேன், சுதர்சனுக்கு போனேன். போயிட்டு சாயங்காலம் வந்துட்டார், 10 ஃபைல் இருக்குது கக்கத்தில். என்ன வேணும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, என்ன ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. சரி ஊருக்கு போய்ட்டு வாங்க, ஏன்ட்டியும் ஒன்றும் இல்லைங்கார். 7000 ரூபாய் பிடிக்கிட்டானோ அவர். என்னக்கு அதில் ஒரு அறிவு, நீங்கள் ரொம்ப அறிவாளிங்காங்க. 7000 ரூபாய் என்கிட்ட இருந்து அவங்களை எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லுங்க. நான் எதாவது சொல்லித்தானே தெரியணும். முதல்ல உள்ளே போனோடனே என்ன பண்ணானுங்கன்னு ஒரு பெரிய மிஷினுக்குள்ளே என்னை அனுப்பிச்சாங்க. வெளியே வந்து 1500 ரூபா பில் போட்டாங்க. அப்புறம் ஒரு டாக்டர் வந்து வயிற்றை தட்டி, முதுகை தட்டி, நாக்குன்னிட சொல்லி கண்ணை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, அப்புறம் உனக்கு என்ன செய்யுதுன்னு என்கிட்டயே கேட்டார். அதுக்கு 1000 ரூபா எடுத்தாங்க.
அப்போ ரூமுக்குள்ளே என்னை கூப்பிட்டு போய் 3 பொம்பளை பிள்ளைய வந்து சட்டையெல்லாம் கலத்தி இதெல்லாம் ஒட்டி பிசுக்கு பிசுன்னு அடிச்சுருந்தாலும் அதில் ஒரு பொம்பளை பிள்ளை ரொம்ப அழகாக இருந்தால் நான் அவரே பார்த்துருந்தேன். கிடச்சி அதுக்கு 2000 ரூபா போட்டானோ. நான் சொன்னேன் அந்த பொம்பளை பிள்ளையோட சட்டை கிடச்சிட்டாவே அங்கே தான் எண்ணி டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு 7000 ரூபா இருக்குன்னு. நான் சொன்னேன் கேட்டியான்னு. ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் அது இன்னொரு சங்கடமா, டாக்டருக்காக 3 பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை வெளியே நிற்க தெரியுமா, +2 10 அவளே டாக்டர் மாதிரி நடப்பா பார்த்தியா இருங்க அப்படிமா. நான் சொன்னேன் செருப்பு பிஞ்சுனுட்டி டாக்டர் உள்ளே இருக்க நான் பக்த வச்சலாம், நான் வந்திருக்கேன் அவன் ஓடி வந்துடும் ஐயான்னு. அவனுக்கு தெரியும். எல்லாம் பார்க்குறீங்க. 500 ரூபா டோக்கன் வேறு. திருப்பதியில் ஒரு டோக்கன் கொடுத்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு. ஏழுமலையான் மொட்டையெல்லாம் கேட்கல. இவனுக்கு ஒன்றையும் கொடுக்க முடியாது. பெரியார் மேலே கோபுரமா அந்த ஆள் சில கேள்வி கேட்பார். ஒரு காதை கொடுனா எவனா கொடுப்பியாலன்னு கேட்பார். முடி வளர்ந்துடும், காது. இப்போ ரஜினி இமயமலையில் போய் சாமியாரெல்லாம் பார்க்கார். அவர் வீட்டிலேருந்து அவன் அம்மா அப்பா கூப்பிட்டா. நான் எங்கள் அம்மா அப்பாவை உலகம் பூரா எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னால் பேர். எங்கே போனாலும் முதல்ல எங்கள் அப்பா அப்பா படத்தை அங்கே அனுப்பிச்சிடுவேன். இவங்களுக்கு தான் 8வது பிள்ளையாக பிறந்தனால தான் எனக்கு அப்பா விட்ட பேர் பொன்னம்பலம் புகழேந்தி, சிவபெருமான் பேர் தான். எங்களுள்ள ஒரு வைஷ்ணவ பாட்டி ஐயங்கார் பாட்டி வேலை பார்த்தா. அவள் தான் 8வது பிறந்தனுக்கு கண்ணன் தான் பேரணும் பேரை மாற்றி விட்டான் அந்த கிழவி. அப்புறம் அதான் நின்று தான் கிருஷ்ணங்கிற பேர் நிற்கலாம் வச்சுக்கிடுங்க.